ஃபிஷ் கறி. அதுக்கு அயிலை மீன் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ. இந்த பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம், நான் இதில் ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் கறி லீவ்ஸ், ஏன்னா சின்ன கறி லீவ்ஸ் இல்லை, பெரிய லீஃபாக இருந்ததுன்னா 2 ஸ்டெப்ஸ் போதும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஆயில் போட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் அந்த ஆனியன் போட போகிறோம். இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுறதுக்கு இந்த டைமில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ராக் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன் நான். இந்த மசாலா இப்போ வந்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இந்த மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருள் என்னென்னா, 1.5 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீர் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணும்போது நம்ம வேணும்னா பெப்பர் பப்ஸ் வந்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஆட் பண்ணல, பட் வேணும்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்மால் ஆனியனும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது பேஸ்ட்டை இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நான் கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நான் கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் டாமரின் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, இந்த டைமில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க விடுங்க, சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திளைச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து இதில் நம்ம அந்த லைட்டாக கொதிக்கணும், கொதிச்சதுக்கப்புறம் தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு சிம்லேயே இருந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தேவையாக இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஸ்பூனை வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. இந்த டைமில் இந்த புளி, உப்பு இந்த டைமில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தால். பட் முதலே நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா தேவைப்படாது. ஆயிடுச்சுங்கிறது இங்கே ஆயில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா குக் ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் ஸ்மெல் வரும், மூடி வச்சுருக்கும் போதே வாசனை வரும். அதில் குக் ஆகிடுச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள் ஃபிஷ் கறி. இது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.